ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டே 12ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சோட்டி ஸ்டிச்சிங்னு ஒரு நியூ ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு நெக்லைனுக்கு சூப்பராக கொடுக்கலாம், பார்டராக கொடுக்கலாம். நெக்லைனில் நல்லா திக்கான ஒரு நெக்லைன் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஜரியில் 2 லைன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் த்ரெட்டு தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எப்பயும் போலவே டபுள் த்ரெட்டு எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கீழே வந்து லாங் ஸ்டிச் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவே ஒரு 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் கீழே இறக்கி அங்கே ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இப்படி ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆர் 5 to 6 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி மாற்றி நீங்கள் 6 டைம்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போதும் அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு ஸ்டிச்சையும். இப்போ லெஃப்டில் போடுறீங்க அப்படின்னா கீழே கொண்டு போகும்போது இப்போ போட்டிருக்க ஸ்டிச்சை விட ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி போடணும். அதே மாதிரி ரைட்டில் கொண்டு வந்துட்டு திரும்ப கீழே வந்து ஒரு பாயிண்ட் இறக்கணும். அப்போ தான் அந்த லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு 6th ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 7th ஸ்டிச்சாக வந்துட்டு நீங்கள் டோட்டலாக வந்து ஃபுல்லாக மேலேருந்து சைடு அப்புறம் கீழே கொண்டு வரணும். லெஃப்டில் எடுத்துக்கிறீங்கன்னா லெஃப்டில் டு ரைட்டு டு டவுன் அப்படி கொண்டு வந்து அதை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்துட்டு கீழே எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, கீழே இருந்து மேலே எடுக்கும்போது ஒரு 2 பாயிண்ட் 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு நீங்கள் அந்த நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டனோ அதே மாதிரியே நீங்கள் ஃபுல் ஸ்டிச்சும் போட்டுட்டு வரணும். ஸோ இந்த ஸ்டிச்சு சொன்னால் புரியாது, நீங்கள் நான் போடுறத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது புரியும். ஸோ இது வந்து நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு நெக்லைனாக அழகாக நீங்கள் கொடுக்கலாம். த்ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் த்ரெட்டில் வந்து இந்த நெக்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து கீழே எடுத்துகிட்டு வர ஸ்டிச்சஸ் வந்து கீழே கொஞ்சம் இறக்கிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, 2 மேலேருந்து எடுக்கும்போது சேம் லென்த்லேயே வரணும் உங்களுக்கு எண்டு வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் இதை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோன்னு. நடுவில் த்ரெட்டு விடாமல் நீங்கள் அழகாக போட்டுகிட்டே வரணும். ஸோ லென்த்துக்கு ஃபுல் நெக் லென்த்துக்கு இதே மாதிரியே நீங்கள் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு பேர் தான் சோட்டி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண தான் இது வரும். ஓகேங்களா, த்ரெட் ஒர்க் எல்லாமே நீங்கள் பழக மட்டும்தான் வரும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சான இந்த சோட்டி ஸ்டிச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்துட்டு மேஜிக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இல்லைன்னா டபுள் கலர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் வந்து 2 டபுள் கலர் எடுத்துக்கோங்க, சிங்கிள் லைனே எடுத்துக்கோங்க. அதை எப்பயும் போல் நாட் போட்டு நீங்கள் கீழே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போடுவோம்ல அந்த செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழேருந்து எடுக்கும்போது ஒரு கலர் மட்டும் எடுக்கணும். எனி 1 கலர் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த கலர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலரை எடுத்து மேலே கொண்டு வரணும். 2 த்ரெட்டையும் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு த்ரெட்டை விட்டுட்டு ஒரு த்ரெட் எடுக்கணும். இப்போ அடுத்த செயின் ஸ்டிச் போடும்போது இந்த இப்போ போடுற செயின் ஸ்டிச்சோட கலரை விட்டுட்டு இன்னொரு கலர் இருக்கும் பாருங்கள், அதை எடுக்கணும். அந்த மாதிரி போடணும். ஓகேங்களா, இது போடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர். இந்த மாதிரி
ஒரு த்ரெட்டை விட்டுட்டு ஒரு த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் இது மேஜிக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா டபுள் கலர் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் நம்ம போடணும். இதில் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறது, எங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். எனக்கு கீழே எப்படி எடுக்கிறது, மேலே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தனியாக செப்பரேட்டாக நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜிக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் மேஜிக் ஸ்டிச்சு. இன்றைக்கி வந்து சோட்டி ஸ்டிச்சு, மேஜிக் ஸ்டிச்சுன்னு 2 ஸ்டிச் பார்த்துருக்கோம். இன்னொரு ஸ்டிச் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதுவும் இன்றைக்கே பார்த்துடலாம். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மாங்காய் ஷேப்க்கு, இல்லை வந்து ஒரு சர்க்கிள் ஃப்ளவர் ஷேப்பில் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போடலாம். ஏதாவது ஃபில்லிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் டபுள் கலரும் யூஸ் பண்ணலாம். நான் டபுள் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் எப்பயும் போல டபுள் த்ரெட்டாக பார்க்கலாம் வாங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஷேப் இருக்கிற அளவுக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு 4 to 5 செயின் ஸ்டிச் வரும். இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா பெருசாக தான் போடணும். ஓகேங்களா? பெருசாக போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் கண்டினியூவாக அந்த 5 ஸ்டிச் நெக்ஸ்ட் லைன் போடணும். ஒரு 4 to 5 லைன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நம்ம வேறு கலரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்பிட்வீன் அந்த ஒரு செயின் ஸ்டிச்சோட இன்பிட்வீனில் நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நெக்ஸ்ட் கலருக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது இந்த இடப்புள்ளின் கோலத்தில் இடப்புள்ளி வச்சு கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச்சில் ஹாஃபும் இன்னொரு செயின் ஸ்டிச்சில் ஹாஃப் ஆகும் சேர்த்து, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு செயின் ஸ்டிச்சாக நம்ம போடுவோம். ஸோ அப்படி போடும்போது நீங்கள் பாயை எடுத்து பார்த்தீங்கன்னா பாய் பின்னல் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு பாயில் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். அதுதான் இது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணனா உங்களுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் வந்து திக்னஸ் இதுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து இது ஃப்ளாட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். லோடிங் இருக்குது இதில் வந்து இந்த பைப்பிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லோட் பண்ணி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் பண்ணலாம். அது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃப்ளாட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சோட்டி ஸ்டிச்சு, மேஜிக் ஸ்டிச், அதே மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் 3 ஸ்டிச் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன கிளாஸுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.